ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 6வது எபிசோடு தாங்க. போன போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோயின் தடுக்கி விழுகவும் நம்ம ஹீரோ தாங்கி பிடிச்சாரு. அந்த நேரம் பார்த்து மழை கூட பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இனி வர இந்த எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே காதல் வந்துச்சா, கடைசி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, நம்ம ஹீரோயின் யாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடணும்னு ரொம்பவே எனர்ஜியும் வரும். ஓகேவா? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ராமாவை பார்க்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ராமாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ராமாக்களை சொன்னால் அதையும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ என்னடானா இங்கே வந்து சர்ச்சு ஃபாதருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஃபாதர், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. முன்னாடி எல்லாம் நான் ரொம்பவே நிம்மதியாக இருந்தேன், அவள் என்னோட லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஃபாதர் கேட்குறாரு, யாரு யாருனால உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னு நினச்சி பார்க்குறான். நேற்று நைட்டு நடந்ததை அவளை என்னால் மறக்க முடியல. நான் இப்படி பண்ணுறது தப்பு. நான் எவ்வளோதான் நினைச்சாலும் அவளை நோக்கி என்னோட கால்கள் போய்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, என் மனசுல இருந்து அவளை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே ஃபாதர் என்னடானா, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இது உன்னோட உணர்வுகள், இதை நீ தான் கட்டுப்படுத்திக்கணும், இல்லைனா அதை அதோட போக்குலேயே விட்டுரு, அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ என்னடானா, இல்லை ஃபாதர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அவள்கிட்ட இருந்து நிம்மதி வேணும். அவன் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்னோட சந்தோஷம் மொத்தமாவே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ எனர்ஜியா, எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீடமா இருந்தேன் தெரியுமா? அவள் வந்ததுக்கு அப்புறம் என்னால் முடியல. ப்ளீஸ் ஃபாதர் ப்ளீஸ், அப்போ ஒன்று பண்ணுங்க, எனக்கு பேய் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபாதருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னப்பா இது இப்படி சொல்ற? ஆமா ஃபாதர், எனக்கு பேய் ஓட்டுங்க, எனக்கு பேய் ஓட்டுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கா, அதை வாங்குறதுக்காக வெளியில வந்திருக்காங்க. ஆர்டர் பண்ணிட்டு வரும்போது நைட்டு கொண்டு வந்த கொடை அங்கேயே உட்காந்துருக்கு, அங்கேயே வச்சிருக்கா. அதை அங்கே உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நைட்டு நடந்ததை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு மழையில நனைஞ்சான், அவனுக்கு மழையே பிடிக்காது, இருந்தாலும் நனைஞ்சான். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணதுக்கு ஒரு ரிப்ளையும் இல்லை. என்னாச்சு அவனுக்கு? ஒருவேளை காய்ச்சல் ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவ என்னடானா அந்த கொடையை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க மாமா மேலே நின்று, ஆமா எனக்கு சாப்பாடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அக்கா கறி சொல்றா, இப்போ தானே ஆர்டர் பண்ணோம், எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துல வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. வாசல் வர வந்த சாப்பாடு வீட்டுக்குள்ள எப்போ வருமோ, என்ன சொல்றீங்க? கீழே வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே கீழே வந்து பார்த்தா அவ கீழே அந்த சாப்பாடை வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, இப்போதானே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் அவளுக்கு அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. சரி, இருந்துட்டு போகுது. அவ அங்கே பேசிக்கிட்டு இருக்கா. நடிகைங்கிறதுனால இங்கே கூட அவளோட நடிப்பு திறமையை காட்டிக்கிட்டு இருக்கா போல. கொடைக்கிட்ட பாரு எவ்வளோ காதலை காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொன்ன உடனே, சரி விடுங்க, எடுத்துட்டு வந்துடுவா, எனக்கு பசிக்குது, எப்போதான் சாப்பாடு கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு என்னடானா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஒளியோட வெளியில வந்து நிற்கிறாரு. இனிமே என்னை யாருமே அவ கிட்ட கூட நெருங்க விட முடியாது, அவளோட நினைவுகள் என் பக்கத்திலே வராது, இனி நான் போக போறது வேற பாதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போகுதே, இங்க என்னடானா கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்றா. என்ன கடவுளே, என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இனிமே என் பாதை வேற பாதை, சிங்க பாதை, அது வழியாக தான் நான் போவேன், என்னை யாரும் டைவெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சைடு மேனேஜர், அது இல்லை உங்கள் பாதை, இதுதான் உங்கள் பாதை அப்படின்னு சொன்ன உடனே இவன் வேமா போய், ஆரம்பமே இப்படி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா அது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே, உங்களை அந்த வழியாவே போக விட்டுருக்கணும், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ என்னடானா வீட்டுக்கு வந்துட்டு புத்தர் புத்தர் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு 108 தடவை விழுந்து விழுந்து கும்பிடுறான். நான் அவளை மறந்துடணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு, எதனால தான் எனக்கு இப்படிலாம் ஆச்சுன்னு தெரியலையே, எப்படி நான் இவளை மறக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, சரி ஃபோனை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தா வரிசையா நம்ம ஹீரோயின் நடிச்ச ஒவ்வொரு படங்களா வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இது கொடுமை, எல்லாமே நம்மளுக்கு எதிராகவே சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து உட்காந்து நம்மளோட க்ரெஸ்ஸை மறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது,
ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்க. ஒருத்தங்க என்னடான்னா அவங்கள டேட்டிங் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்னடான்னா அவங்கள நீங்க என்னடான்னா அந்த கொரியன் கல்ச்சர்ல எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், பறவை பொம்மை மாதிரி. அந்த பறவை பொம்மை 1000 தடவை செஞ்சீங்கன்னா நீங்க அவங்கள மறந்துடலாம், நமக்கு வேண்டாதவங்கள நம்மளால மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இது மாதிரி ஆள் ஆளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றான். ச்சே, ஒண்ணுமே உருப்படி இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஒருத்தவங்களோட வேலைகள்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நமக்கு தேவையில்லாததை மறந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வர்றான். என்னாச்சு, நைட்டு லேட்டா வந்த போலயே, எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவன் தான் ஆல்ரெடி அவங்க அண்ணன்காரன் பேசினான்ல, அதுலயே கொஞ்சம் கோவமா இருப்பான். சரின்னு சொல்லிட்டு பேசாம உள்ள போய் படுத்துறான். நைட்டு மழையில நனைஞ்சிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃபீவரா இருக்குன்னு மட்டும் அவங்க அண்ணனுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்து அவனாவே பேசுறான். சாரி, நான் உனக்கு இதுவரை நல்ல அண்ணனா இருந்ததில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்காக டீ போட்டு வச்சிருக்கேன், அதை குடிச்சிடு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும். எனக்கு என்ன பேசுறதுன்னு உன்கிட்ட தெரியல. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. எனக்கு நீயும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவனுக்கு என்னடான்னா இப்போ ஹீரோயினை பிடிச்சிருக்கிறதுனால, ஏன்னா அவன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்லையா, அதனால அவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நமக்கு பிடிச்சிருக்கே, இனி நான் எப்படி இவன் முகத்துல முழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து தாத்தாவை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கான். இப்போ நல்லா இருக்கீங்களா, அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல்ல, அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். எனக்கு அந்த சேர்மன் பதவி வேணாம், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் அந்த ரிப்போர்ட்டருக்காக பயப்படுறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் நம்மளையே சுற்றி சுற்றி வர்றான்னு எனக்கு இன்னுமே புரியல. எதுக்கு அங்கே வந்தானே தெரியலன்னு சொல்லும்போது, நீ அவனெல்லாம் நினச்சி பயப்படக்கூடாது. நீ வந்து அந்த பதவியில இருந்துகிட்டே இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும். கவலைப்படாத, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு பொறுமை இருக்காது, அதை தான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோன்னு சொல்றேன், உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் கல்யாண விஷயம் பேசணும், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. பேரண்ட்ஸை பார்க்கணுமா? ஆமா, கல்யாணம் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். எதுக்காக இவ்வளோ இவ்வளோ கிராண்டா எல்லாரையும் பார்த்து மீட்டிங்லாம் பண்ணி பேசணும்? சாதாரணமாக பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, அதுக்காக இன்னும் டேட் பார்க்கணும், நிறையா விஷயங்கள் இருக்கு, நீ அவங்க பேரண்ட்ஸை மட்டும் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல, பரவாயில்ல, பிடிச்சாலும் பிடிச்ச நல்ல ம், நல்ல காசு உள்ள ஆளாக தான் பார்த்து பிடிச்சிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் என்னோட கெரியரில் வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட்டா இருக்கல்ல அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஆமாப்பா, நீங்கள் 2 பேரும் நீ என்னடானா கல்யாணம் பண்ணிக்க போற, இவ வேற சுச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சுச்சுவேஷன்ஷிப்பா அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்கும்போது, அது அது அப்படின்னு அவ திணறிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு தோஹான் கால் பண்ணுறான். என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கணும், தாத்தா உங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதை பற்றி பேசினாரு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, எதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது மேரேஜை பற்றின்னு சொன்னோன்னே, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. இந்த சைடு நம்ம ஒயிட்டி என்னடானா ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். என்னாச்சு இந்த டைமில் வாக்கிங் போகிற அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான். நீ தானே சொன்ன உடம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டா மனசும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னியே, அதனால தான் நான் இப்போ வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வைரஸ்னால அட்டாக் ஆயிடுச்சு, அதனால நான் அதை சீக்கிரமே என்கிட்ட இருந்து துரத்திடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ என்னடானா வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுறான். இந்த சைடு ஒயிட்டியை பார்க்கறதுக்காக அந்த அக்காக்காரி இருக்கால்ல, அவ வந்திருக்கா. வந்து, ஆமா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எதுக்காக உள்ள வந்த, நம்ம 2 பேரும் அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திச்சுக்கிறதுக்கு அவ்வளோ நெருக்கமானவங்க கிடையாதே. ஓ, நீ எங்க வீட்டுக்கு வரணும்னு, மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, ஆனா வர முடியாம போயிடுச்சு. சரி ஓகே அது இருக்கட்டும்,
நீ என் 2 தம்பிங்கள்ல எந்த தம்பிய லவ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ப்ளீஸ் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்ன்னு நினைச்சேன். இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒயிட்டி கேட்குறா. தெரியல. அதனால உன் வாயில இருந்தே தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சொல்லேன். நீ எந்த தம்பிய லவ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு? இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என் லைஃப்ல இருந்து, என்னோட வாழ்க்கையில இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே. நீ அத மட்டும் சொல்ட்டீன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்கிட்ட இருந்தும், தோஹான் கிட்ட இருந்தும், ஜீகான் கிட்ட இருந்தும் தள்ளி வைங்கன்னு தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்றா. என்ன 2 பேரையும் சொல்ற? சரி ஓகே. நீ யார லவ் பண்றேன்னு சொன்னா நான் போயிடுவேன். அந்த ஒரு தம்பிக்காக தான் நீ இந்த ஷாப்பிங் மால் விஷயத்துல ஹெல்ப் பண்றதா கேள்விப்பட்டேன். யாருன்னு கேட்கும்போது, இவளும் அப்படி இப்படின்னு அது ஜீகான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறா. சரி ஓகே. உன்கிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. போம்போதே, போறேன்னு சொல்றேன். எந்திரிக்கிறாளா? சரியான திமிரு பிடிச்சவ. அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறா. அவ என்ன வீடியோ அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்காக போயிருப்பாங்கல்ல, ஒரு ஊருக்கு. அந்த இடத்துல ரூம் போட்டு தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோவ இவளுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறா. இவ பார்த்துட்டு, ஐயய்யோ! என்னாச்சு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடான்னா தோகாவை பார்க்கறதுக்கு அவனோட ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கா. ஸ்டூடியோவோட லாக் போடும்போது அவ அதை மாத்தி வச்சிருந்தான் இல்லையா? அதனால தெரியல. இவளும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு, என்னாச்சு? நான் தான் கதவை தர ஏன் திறக்க மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம தோஹானோட பழைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து அங்க நிக்கிறான். என்னாச்சு? ஆமா, அவன் லாக்க மாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர் சைடு பார்க்கும்போது அங்க கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் அதோட ஹீரோயின் சொல்றா, நான் அவளோட ஃப்ரெண்டு தான். நீங்க என்ன ஒன்றும் நான் திருட வந்தேன்னு நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீங்க தான் அந்த பொண்ணா? அவன் கல்யாணம் பண்ணிக்க போற நீங்க தான் தோகானோட ஃபியான்சியா அப்படின்னு கேட்டோன்னே, இவளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. யார்ரா நீ? என்னன்னு சொல்லிட்டு போடா. வந்தா எதுவும் கேட்காம நீ பேசாம போற அப்படின்னு இவளும் புலம்பிக்கிட்டே அவன் பின்னாடியே போறான். இந்த சைடு பார்த்தா இவன் வந்துட்டு போறத யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரின்னு இவ வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தோகான் வர்றான். என்னாச்சு? எங்க போயிருந்த? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரின்னு 2 பேரும் உள்ள வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இந்த மாதிரி உங்க ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அந்த அளவுக்கு வந்துருச்சா? சரி ஓகே. இது எல்லாம் தெரிஞ்சது தானே. கண்டிப்பா இதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நம்ம சிம்பிளா பண்ணலான்னு பார்த்தோம். இவங்க இவ்வளோ கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி, நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குறேன்ல அப்படின்னு சொன்ன உடனே, பரவால்ல. மேரேஜ்னா இதெல்லாம் இருக்கும் தானே. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பேசுறேன் எங்க ஃபேமிலிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறான். போம்போதே இந்த மாதிரி உன் தம்பிக்கு நான் கால் பண்ணேன். ஆ, அவன் எடுக்கவே இல்ல. அவன் ஒருவேளை என் மேல கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் எதுக்கு உன் மேல கோவமா இருக்கணும்? தெரியல. ஆரம்பத்துல இருந்தே உன் தம்பிக்கு என்ன பிடிக்காது. அவன் எதனா பிரச்சனை பண்ணாம இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம். நான் அவனை சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவள உள்ள அனுப்பிட்டு இவளும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா எல்லாரும் இங்க மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தா நீ சாப்பிட்றா கண்ணா, நீ சாப்பிட்றா கண்ணான்னு. அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கல்யாண பேச்செல்லாம் வருது. கல்யாணத்துக்கு நம்ம அவங்கள மீட் பண்றதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே, ஓ அப்படியா? ஆமா, போகத்தான் செய்யணும். கல்யாணம்னா இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்த வாரமே போகணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஷாக்காயிடுறாங்க. அடுத்த வாரமே வா? ஐய்யய்யோ! இந்த சைடு என்னடான்னா, அவங்க அப்பா என்னடான்னா, எனக்கு புது ட்ரெஸ் வேணும். இல்லைன்னா புது ஷூவாவது வேணும். எல்லாமே உன் இஷ்டத்துக்கு பண்ணா எப்படி? கொஞ்சமாவது இது பண்ணலாம்ல. சாரி, நான் உங்கள்ட்ட வாக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதோட இந்த சைடு அவங்க அம்மா என்னடான்னா, நான் பியூட்டி பார்லர் போணும், ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே. நே அம்மா எனக்கு தான் கல்யாணம். நீ என்னமோ பியூட்டி பார்லர் போகணுன்ற, அவர் என்னமோ புது ட்ரெஸ் வாங்கணுன்றாரு. ஏய் கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க ரொம்ப காஸ்ட்லியான இடம். நம்ம ஏதாவது போற கொஞ்சமாவது டீசென்ட்டா போனா தான் அவங்களும் நம்மள நம்புவாங்க. கொஞ்சம் நம்மள மரியாதையா நடத்துவாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாரும் அப்பதான் உனக்கும் கொஞ்சம் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த சைடு அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் கேட்குறான், நான் அந்த அங்கிளை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அங்கிள்? அவர்தான் என்னோட கார் இல்ல, என்னோட பொம்மை வாங்கிட்டு போனாரே, கார் பொம்மைய, அவரை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அவனையா அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்னு வந்து மெசேஜ் பண்றா. என்னாச்சு, நீ மழையில நனைஞ்சியே, உனக்கு எதுவும் காய்ச்சலா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணதுக்கு அவன் ரீப்ளையே இல்லை. எவ்வளோ திமிரு, அவன் கை என்ன விளங்காமக்கின்னு போயிடுச்சா, ஒரு ரீப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தூங்கிடுறா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ என்னடானா விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாரு. ஒரு வேலை விட மாட்டேங்கிறாரு, எல்லா வேலையும் சுத்தி சுத்தி பார்க்குறாரு. சரின்னு அந்த மேனேஜர் என்னடானா உள்ள கூட்டிட்டு வந்து வச்சு, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்றேன், வேலை தானே பண்றேன், என் ஆஃபீஸ்க்கு நல்லா உழைக்கிறேன். இல்ல, நீங்க முன்ன மாதிரி இல்ல, உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, தேவையில்லாம நீங்க எல்லாத்துலயுமே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட சேர்த்து என்னோட நிம்மதியும் போய்கிட்டு இருக்கு, உங்களால நானும் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது இங்க பார்த்தா இவன் யோகா கிளாஸ் போனா, நம்ம மேனேஜரையும் கூட்டிட்டு போயிருக்கா. யோகா கிளாஸ்ன்னு சொல்லாம கூட்டிட்டு போனீங்களேன்னு அவ அங்க போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா இன்னும் டியூஷன் கூட்டிட்டு போயிருக்கா. அதாவது அதர் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக. இவனுக்கு இங்க ஒண்ணுமே புரியல. கழுத்துல காதுல மாட்டிக்கிட்டு கம்முன்னு உட்காந்து ஊ ஊ, ஊன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்கு அந்த அதர் லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சண்டே சண்டே ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்காவது எங்களை ஃப்ரீயா விட்டீங்களா, அன்னைக்கும் நாங்க போற ஃபிஷிங்க்கு எங்க கூடவே வந்தீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இனிமே என்னை விட்டுருங்க, இன்னுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினோட அம்மா என்னடான்னா, ஹீரோயினுக்கு சின்ன வயசுல வாங்கின நகை அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட ஒரு வயசு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்த gift இதெல்லாம், இதை கொஞ்ச நாள் அடகு வச்சிருந்தோம், அப்பாவோட கடை நடக்காதப்போ இப்போ இதைத்தான் கொடுக்க போறேன் அப்படின்னு அக்கா கறிட்ட சொன்ன உடனே, அப்போ அவளுக்கு மட்டும்தான் இல்லாமே எனக்கே ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியாம்மா, நீ உன்னோட யூரோப் ட்ரிப்புக்காக நான் கொடுத்த வரதட்சணை எல்லாத்தையும் நீ செலவு பண்ணி உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு, அவங்க தான் ரொம்ப பணக்காரங்களாச்சே, நம்ம கிட்ட எதனா கேட்பாங்களா என்ன, எதுக்கு தேவையில்லாம நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, வாய் மூடு, அவங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டியதுதான், என் பொண்ணு ஒன்றும் அவ்வளோ குறைஞ்சவ கிடையாது, அவங்க கேட்குறாங்க கேட்கல, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ட்ரெஸ்ஸா, ஆமா எடுத்து வச்சிருந்தேனே அது அப்படின்னு, அந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா வரப்போற, ஆமா, ஏன் அந்த ட்ரெஸ்க்கு என்ன, என்னம்மா நீ, அங்க எல்லாரும் ரொம்ப ரிச்சானவங்கம்மா, அவங்க முன்னாடி போய் அந்த ட்ரெஸ்ஸோடைய போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப, வேற எதனா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்து பேசுறதுக்குன்னு சொன்னோன்னே, பரவாயில்லப்பா சூப்பர், சீக்கிரமே இப்போ மேரேஜ்லாம் நடக்க போகுதில்ல, உன்னை பற்றி மீடியாலெல்லாம் பேசுவாங்க, நீ பாப்புலர் ஆயிட்ட, பரவாயில்ல, பெஸ்ட்டு, சூப்பர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்லா வாழ போறல்ல, அவளை டைவர்ஸ் மட்டும் பண்ணிராத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு நம்ம மேனேஜர் வராரு கடைக்கு. உடனே அவ போட்டு கொடுத்துட்றா, இவன் தான் அந்த சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு சொன்ன உடனே, இவளை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயின் வந்து உட்கார்றா. சரின்னு இந்த சைடு காட்டினா நம்ம ஹீரோ வந்து லாங்குவேஜ் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து புக்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்தாங்க உங்களுக்கு புது புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை வாங்கி பார்க்குறான். அதில் பார்த்தா ஹீரோயின் ஃபோட்டோ இருக்கு. ஐயோ ஆரம்பிச்சிடுச்சா, இவளை ஏன்டா இதில் கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வச்சுட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடுற இடம் இருக்கும்ல, கரோக்கின்னு சொல்லுவாங்களே அவங்க ஊர்ல எல்லாம், அந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு சரி எதனா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி நல்லா லவ் ஃபெயிலியர் பாட்டா வச்சுட்டு அதை பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சைடு அந்த பாட்டுல யாரு வர்றான்னு பார்த்தா அங்கேயும் ஹீரோயின் தான் வந்து தொலைக்கிறா. ஐயோ இவ என்ன பெரிய உலக அழகியா, ஒரு இடத்துல விட மாட்டேன்றாளே, எல்லா இடத்துலயும் இவளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அவன் பேசாம வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு இடத்துல. அப்போ ஒரு லவர்ஸ் என்னடான்னா, எங்களை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிடணுன்னே ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். சரி இன்னொரு இன்னொரு ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நடுவில் நிற்கிறா. அதை பார்த்துட்டு ஐயோ ஐயோ அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோனோட கீழே விழுகிறா. ஐயோ பேய், கிட்ட வராத கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரே ஓட்டம், ஓடியே போயிட்டான். இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடானா உள்ளே வந்து உட்காந்துருக்கா. ஐயோ
பேய் என்னடா நான் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கே, பேய் நமக்கு ஹாய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். என்னாச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல தாத்தாவை மீட் பண்ண போறாங்கல்ல அவங்க ஃபேமிலி, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஃபேமிலி மீட்டிங்கா, ஃபேமிலி மீட் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்ன பண்றது அப்படின்னு உள்ள போய் உட்காந்து எல்லாம் இந்த அளவுக்கு வந்துருச்சு, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இவன் ஏன் அப்செட்டா இருக்கான், இவனுக்கு என் மேல கோவமா அப்படின்னு கேட்கும்போது, ஓ மேல என்ன கோவம், இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இப்ப அவன் என்ன பார்த்து தானே ஒரு மாதிரியா உள்ள போனான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி பேசணும் செய்யணும்னு. சரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிட்டானான்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு இவளே வாலண்டரியா எந்திரிச்சு உள்ள வர்றா. உள்ள வந்தா இவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். நீ சாப்பிட வர்றியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நான் அவ்வளோ டைம் ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், நீ ஏன் அட்டன் பண்ணல, எடுக்கவே இல்லை, உனக்கு என்னாச்சு, காய்ச்சலா, என் மேலே எதுவும் கோவமா இருக்கியா அன்னைக்கு நடந்த சம்பவத்தினால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எந்த கோவமும் கிடையாது, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீ என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த ஃபேமிலி மீட்டிங்னு சொன்னதுனால தான் நீ என் மேலே கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன் மேலே எதுக்கு தேவையில்லாமல் கோவம் வரணும், நான் ஏன் உன்னை பற்றி கவலைப்படணும், நீ கொஞ்சம் வெளியில் போறியா, எனக்கு கொஞ்சம் பர்சனலான ஸ்பேஸ் தேவைப்படுது, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிடுறான். இவளுக்கு ஒரே கோவம். சரின்னு வெளியில் வந்து அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேனா, என்ன அவன் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, தோற நம்ம கூடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷோ, அந்த ஷோ என்ன இருக்கான்ல அவனும் அவங்க ஒய்ஃபை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மீட் பண்ண போகிறாங்களா, ஐயோ அப்போ கல்யாணம் நடந்துருமா, சரி ஓகே எவ்வளோ வரதட்சணை கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, நிறைய செய்வாங்களா, நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சீங்க அப்படின்னு அவங்களோட கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு கம்மியாக செஞ்சீங்களா நிறையா செஞ்சீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு அந்த அக்காக்காரி நின்றுக்கிட்டு, ஒரு சில பேத்துக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது என்ன அப்படின்னு சொல்லி இவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எப்படி கல்யாணத்தை நிறுத்தாதுன்னு யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஐடியா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லலாம், நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வர்றா. வாசல்லையே அந்த குடம் இருக்குமா, அதை அதை பார்த்துட்டு ஜீகான் மேலே உள்ள கோவத்தில் கொடையை ஒரே தள்ளி விட்டு போன உடனே நம்ம ஹீரோயினோட அக்காவும் மாமாவும் வந்து பார்த்துட்டு, என்னாச்சு, இப்படிதான் காதலில் அடிக்கடி சண்டை வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மாமா சொல்கிறாரு, இல்லை இல்லை அன்னைக்கு இந்த கொடையோட தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா, அதோட அடுத்த கண்டினியூட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இந்த சைடு நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லாக ரொம்ப நேரம் முழிச்சு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒயிட்டி வந்து, என்னாச்சு, ரொம்ப லேட் நைட் வேலை பார்த்தா அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு யாருன்னா சொன்னாங்களா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி வெளில போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. விளாண்டுட்டு சரின்னு ரெண்டு பேரும் அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அன்னைக்கு சொன்னேன்ல, எனக்கு ஒரு வைரஸ் என் மேலே இதாயிடுச்சு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு, சீக்கிரமாகவே அதிலிருந்து நான் வெளியில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அவள் ஆரம்பிச்சிட்டா, இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேட்ரில் நீ நீ எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேட்டரில் நான் தோஹானுக்காக ஹெல்ப் பண்ணலை, உனக்காக தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. புரியல என்ன சொல்கிற, உனக்காக தான் ஹெல்ப் பண்ணினேன், உனக்கு புரியலையா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன சொல்கிற, ஆமாம் நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் தானே, ஆரம்பத்தில் சொன்னியே அப்படின்னு கேட்கும்போது, அது அறியாத வயசில் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது இப்போ பிடிக்காதா அப்படின்னு கேட்டோன்னே, நீ என்ன சொல்ல வர்ற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு தோஹானை பிடிக்காது, உன்னை தான் பிடிக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கு இவன் என்ன பேசுகிறானே புரியல அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம மேனேஜரும் அந்த தாத்தாவோட
செக்ரட்டரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்பா புள்ள போல. அப்பாவும் பையனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், "நான் அந்த கஃபேக்கு போனது மட்டும் ஹீரோவுக்கு தெரிஞ்சுச்சு, அவ்வளவுதான். என்ன கொன்னே போட்டுடுவான். எதுக்கு வேலை நேரத்துல அங்கெல்லாம் போனேன், சுத்துனேன், ஹீரோயின் கூட பேசினேன்னு சொல்லி. ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் வெளியில சொல்லாம இருக்கணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ வேலைக்கு போயிட்டு லேட் நைட்டு தான் வீட்டுக்கே வர்றான். அந்த நேரத்துல அவங்க அண்ணன் உட்காந்துட்டு, "உன் கூட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றான். "பேசலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். அதனால நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு உள்ள போயிடுறான். இந்த சைடு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் சும்மாவே இருக்க மாட்டேன்றான் போல. நம்ம தோகான் இருக்கான்ல, அவனோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு காரை ரொம்ப நாளா நிறுத்தி வச்சு அங்க என்னமாவது நடக்குதா அப்படின்னு ஸ்பை பண்றதுக்காக வந்திருக்கான். அதுல உள்ள அந்த டேஷ்போர்ட் கேமராவை எடுத்து லேப்டாப்ல எடுத்து பொருத்தி பார்க்கும்போது, அன்னைக்கு அந்த நம்ம தோகானோட பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போனான்ல, ஹீரோயின் வர்ற அன்னைக்கு, அந்த வீடியோ ஓடுது. அதை பார்த்துட்டு இவன் யாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரின்னு இந்த சைடு ஃபேமிலி 2 மீட்டிங்க்கு ஃபேமிலி எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில. எல்லாரும் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஓ, எவ்வளோ பெரிய வீடு!" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். "சூப்பரா இருக்குல்ல!" அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வர்ற போற இடத்துல எல்லாத்தையும் தொறந்து தொறந்து திரும்பி திரும்பி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்தோடனே தாத்தா தாத்தா எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு குட்டி பையனை பார்த்து, "பையன் ரொம்ப அழகா இருக்கான்" அப்படின்னு சொன்ன உடனே, "வணக்கம் தாத்தா" அப்படின்னு அவனும் அழகா சொல்றான். இவரும் "வணக்கம் குட்டி பையா" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு சரி வாங்க சாப்பிட போலான்னு பார்க்கும்போது, ஜீகான் வந்து ஆக்சுவலி இந்த மீட்டிங்க்கு வர மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கான். இவங்களுக்கே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, வரலைன்னு சொன்னவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி இவளும் பயந்துக்கிட்டே தான் வர்றான். சரின்னு போய் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு இவங்க முன்னாடி பேசின மாதிரியே தான் விழுகுது. முன்னாடி பேசின மாதிரியே தான் எல்லாரும் பேசவே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் சரியில்லை, காசு விஷயம் அது இதுன்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்றாங்க, "நாங்க வரதட்சணையா என்ன கொடுக்கணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க வரதட்சணை வாங்குறத பத்திலாம் வரதட்சணைலாம் அதை பத்தி நாங்க ஒண்ணுமே நினைக்கல. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்க பொண்ணை கொடுத்தாலே போகும்" அப்படின்னு சொன்ன உடனே, "அது எப்படி நாங்க கொடுக்காம இருக்க முடியும்? எங்களால முடிஞ்சதை கொடுக்க தானே வேணும்" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம அண்ணனோட வைஃப் சொல்றா, "ஆமா, அப்படியே குடுக்க சொன்னா அப்படியே அள்ளி குடுத்துருவீங்க பாருங்க" அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம அக்காக்காரி, "ஆமா நீங்க என்னமோ சொன்னீங்க, என் காதுல விழுகல" அப்படின்னு கேட்கும்போது, "நானா? நான் ஒண்ணும் சொல்லலையே, ஒண்ணும் சொல்லல, நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி மட்டம் தட்டியே பேசுறாங்க. தாத்தாவுக்கும் இது பிடிக்கல, என்ன இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதொடனே நம்ம தோகான் சொல்றான், "வரதட்சணைலாம் எங்களுக்கு தேவையில்ல, நாங்க வெட்டிங் ரிங் மட்டும் வாங்கிக்கிட்டோம்" அப்படின்னு சொன்ன உடனே, "நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல எங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இந்த சைடு அந்த அண்ணன்காரன் என்னடான்னா நம்ம மாமாவை பார்த்து கேட்குறான், "ஆமா நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்டோன்னே, நான் ரைட்டரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "அப்படியா? எத்தனை புக் எழுதியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோன்னே, எத்தனை புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறான். "நான் இன்னும் புக் எதுவும் பப்ளிஷ் பண்ணல. இப்பதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோன்னே, அதொடனே இந்த சைடு அவங்க ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாங்க. அவங்க கடைசியா என் மாமா கிட்ட தான் வருவாங்க. ஆனா என் மாமா சரியான ஒரு பைத்தியம். அவர் எந்த நேரம் என்ன பேசணும்னே தெரியாது. ஏதாச்சும் பேசிருவாரு. அப்படின்னு சொன்ன மாரியே இந்த சைடு அவன் பேச ஆரம்பிக்கிறான். "ஆமா, உங்க ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் எப்ப கிளியர் ஆகும்?" அப்படின்னு கேட்ட உடனே அந்த அண்ணன்காரன் முழிக்கிறான். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே, "நீங்க பண்ண அந்த மோசடி, அப்புறம் அந்த ஒரு சில விஷயங்கள், அந்த எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ட இறக்கிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் உங்க கம்பெனில இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை கிளியர் பண்ணுங்க. உங்க வேலையை நீங்க ஒழுங்கா பார்த்தீங்கன்னா" ஐயையோ! அந்த விஷயம்லாம் அவங்களோட விஷயம்னு அவனோட தங்கச்சிக்காரிய கை காட்டி விட்டுறான். என்னடா இவன்! நம்ம அவன மடக்கலான்னு பார்த்தோம்னா, அவன் நம்மள மடக்கிட்டானே! அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அப்படி இப்படி பேசிட்டு கடைசி மீடியாவுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது, "இல்ல ஹீரோயின் நேம மீடியாவுல சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஏன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க குடும்பத்துல உள்ளவங்கள அப்ப மறைக்க பார்க்குறீங்களா? நான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அக்காக்காரி வேணும்னே சொல்றா. "இல்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அ உங்களோட நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு தெரிஞ்சா ஸ்டாக்ஸ் எல்லாம் குறையலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலில கல்யாணம் பண்ணிக்கும்போது ப்ராப்ளம் வரும்" அப்படி இப்படின்னு பேசிக்கும்போது, அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருது. "ஓ! எங்க பொண்ணு ஒண்ணும் அவ்ளோ கீழ கிடையாது. அவளுக்கு என்ன குறைச்சல்? ஓ! அதனால தான் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களா? அவளுக்கு என்ன குறைச்சல்? நாங்க ஒண்ணும் அவ்ளோ கேவலம் கிடையாதே!" அப்படின்ற மாரி கொஞ்சம் சண்டை மாதிரி வந்துருது. அந்த நேரம் நம்ம ஜீகான் தான் பேசுறான்.
ஹீரோ தான் பேசுகிறான். இது எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹீரோயினை ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு தெரியும். அவங்க நல்லவங்க. அவங்கள வெளியில சொல்றதுக்கு காரணம் வந்து, நம்ம இத அனௌன்ஸ்மென்ட் பண்ண உடனேயே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹீரோயின நோக்கி வர ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களால எங்கேயும் போக முடியாது. உங்க ஃபேமிலிலயும் உங்க ஃபேமிலியும் நிம்மதியா இருக்க முடியாது. அடிக்கடி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டி வரும். ஹீரோயின மாரி ஒரு நல்ல பொண்ணு எங்க குடும்பத்துக்கு வர்றதுல ரொம்பவே சந்தோஷம். அப்படின்ற மாரி எடுத்து சொன்னோனே, அவங்களுமே ரொம்ப கிளியர் ஆயிடுறாங்க. உடனே இந்த சைடு ஹீரோயின் என்னடான்னா ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் எப்படி இப்படி பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு. சரின்னு இவங்களும் வணக்கத்த போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி வரும்போது எல்லாரும் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் என்னடான்னா, நீங்க முன்னாடி போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு நின்னுட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இந்த பக்கம் வரும்போதே யாருக்கோ கால் பண்றா. நான் உன் கூட பேசணும் அப்படின்னு. யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்றா. நான் உன் கூட பேசணும். கொஞ்சம் தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றா. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன பத்தி பேசினதுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு வர சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ம் இல்ல அ அ அந்த இடத்துல நீ என்ன பத்தி பேசினல்ல, எங்க அம்மா சொன்ன உடனே, ஓ! அதுக்காக தானா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. நீ ஃபேமிலி மீட்டிங்க்கு வரமாட்டேன்னு சொன்ன. இப்ப எதுக்காக வந்தேன்னும் தெரியல." அப்படின்னு சொன்ன உடனே, "நான் வரலைன்னா பிரச்சனையாயிடும். நான் தோஹானோட தம்பி. நானே இல்லாம எப்படி?" அப்படின்னு சொல்லி பேசுறான். இல்ல நீ பேசாம இருந்த, என் மேல கோவமா இருந்த, இப்ப என்ன ஏத்துக்கிட்டியா? நான் தோஹான நல்லா பார்த்துப்பேன்ப்பா. நீ அப்படின்னு சொல்லி அவளும் தயங்கி தயங்கி பேசுறா. இவனும் நீ எதுக்காக என்ன வர சொன்ன? அப்படின்னு அழுத்தி அழுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கான். உன்கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறதுக்கு ஒண்ணும் நான் இங்க வரல. என்ன விஷயமா வர சொன்ன? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். அப்புறம் என்னை ஏத்துக்கிட்டியான்னு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. என்ன பண்றது? வாழ்க்கை எதோட பாதையில போதோ, அதோட பாதையிலேயே விட்டுறலான்னு நெனைக்கிறேன். நான் உன்னையும், தோஹானையும் ஏத்துக்கிறதுக்கு பழகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. உன்னையும், தோஹானையும் நான் ஏத்துக்கிறேன், பழகிக்கிட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும், தோஹான் கூட. அதனால நான் என்னோட பாதையில போகப் போறேன்." அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு, ஹீரோயினோட கையில எதையோ ஒண்ண குடுத்துட்டு போறான். அது என்னன்னு பார்த்தா, குட்டி பொம்மை. அதாவது அதான் சொல்லியிருந்தேன்ல, க்ரஷ்ஷ மறக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி பொம்மை 1000 பண்ணுனா மறந்தரலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுல ஒரு பொம்மைய இவ கையில குடுத்துட்டு, அவன் பேசாம போயிடுறான். ஹீரோயினும் என்னடா இவன் என்ன புரியாம பேசுறானே அப்படின்னு சொல்லி நிண்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹீரோ அவரோட காதல ஹீரோயின் கிட்ட சொன்னாங்களா? ஹீரோயினுக்கும் காதல் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாளா? அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இனி வரப்போற அடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து இந்த கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க. வியூஸ் வருது. ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நிறைய கதைகள் நானும் போடுவேன். இப்போ கொஞ்சம் என்னோட பேசுற ஸ்கில் நல்லா இல்லைன்னாலும், போக போக நான் டெவலப் ஆயிருவேன். கண்டிப்பா உங்களுக்கு